எல்லாத்துக்கும் வணக்கங்க. முட்டையை வச்சு இன்றைக்கி ப்ரெட் ஆம்லேட்டு தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பவுலில் வந்து ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து பிச்சு போட்டிருக்கேன். இது நான் வீடியோவில் காமிக்கணும்னு நினச்சேன். போட்டதுக்கப்புறம் தான் சரி வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். அப்புறம் ஒரு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு இது நாங்கள் 2 பேர்த்துக்கு 2 ப்ரெட் ஸ்லைஸ் இருந்தால் போதும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீயோடு வச்சு சாப்பிட்லாம். இப்போ வந்து 2 முட்டை அதுக்கு வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 முட்டை, தேவையான அளவு உப்பு, இதை வந்து சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல் சூடானது 1 ஸ்பூன் வந்து சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ முட்டை வந்து நம்ம கலக்கி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து இப்போ 2ஆக பிரித்து ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2 கரண்டி ஊற்றிருக்கேன். 4 கரண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 கரண்டி ஊற்றிட்டு உடனே வந்துட்டு ப்ரெட் ஸ்லைஸை வந்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த சைடு போட்டுட்டு உடனே இப்படி கையிலே எடுத்து இன்னொரு சைடு திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த சைடு அப்படியே நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் வேணுமாலும் உங்கள் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கோங்க. எனக்கு ஃபஸ்ட்டு சேர்த்த எண்ணெயே போதும். இப்போ வந்து ஆம்லேட் வந்து வெந்ததும் வந்துட்டு இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடு நல்லா திருப்பி போட்டுட்டு இப்போ வந்து நான் பாருங்களேன், அந்த தட்டில் எடுத்து போட்டு கட் பண்ணாமல் தோசைக்கல்லையே கட் பண்ணிட்டேன். இப்போ கட் பண்ணதுனால என்னால் இப்போ அழகாக தட்டில் எடுத்து போட முடியல. ஃபஸ்ட்டு அது ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் வந்து அது எனக்கு பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இன்னும் மிச்சம் இருக்க எல்லாத்தையும் முட்டையெல்லாம் ஊற்றிட்டு இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸை போட்டுட்டு இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு அதே மாதிரி ஒரு சைடு போட்டு நல்லா அந்த ப்ரெஸ் பண்ணி ஒரு சைடு முட்டை வந்தது, இன்னொரு சைடு உடனே திருப்பி போட்டுட்டு இப்போ வந்து நல்லா முட்டை வந்து நல்லா வெந்ததும் திருப்பி போடணும். அதே மாதிரி தான் இப்போ முட்டை நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது வந்து வேறு மாதிரி பண்ண போகிறேன் பாருங்கள். அதே மாதிரி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். 2 சைடும் கொஞ்சம் சிம்லேயே வச்சு பண்ணுங்கள், டக்குன்னு கருகிரும் முட்டை வந்துட்டு. இப்போ வந்து அந்த மாதிரியே இப்போ வந்து நான் கட் பண்ணல, இதை வந்து இப்படி 2ஆக மடிச்சுட்டு இப்போ இந்த மாதிரி கட் பண்ணுறேன். இதுவும் அதே மாதிரி தாங்க, 2ஆக மடிச்சுட்டு நீங்கள் தட்டில் எடுத்து வச்சுட்டு கட் பண்ணுங்கள். நான் தோசைக்கல்லே கட் பண்ணவும் இதை நான் தட்டில் கரெக்டாக நேராக தள்ளுறதுக்குள்ளே நான் பட்டப்பாடு இருக்குது பாருங்களேன். இப்போ பார்க்குறீங்களேன். எப்படியோ ஒரு வழியாக வந்து தட்டில் வந்து நேராக ஃபஸ்ட்டு இதாகலை, அரேஞ்ச் ஆகலை. அப்புறம் கையில் நேராக அரேஞ்ச் பண்ணி சாஸ் வந்து இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது டொமேட்டோ சாஸ் தான், வச்சு சாப்பிட்லாம். பாய்.